ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சஹர்ல நபி அவர்கள் ஓதிய 10 விஷயத்தை சொல்ல போறோம். இந்த 10 வார்த்தைகளையும் நீங்களும் சஹர் முடித்து விட்டு இல்ல ஃபஜ்ருக்கு அப்புறமோ இல்ல ஃபஜ்ருக்கு முன்னாடியோ ரெண்டுல ஏதாவது ஒரு நேரமாவது நீங்க இதை ஓதி விடுங்க. ஏன்னா நபி அவர்கள் இதை ஓதிதான் நாளையே தொடங்குவாங்க. அதுலயும் சஹருடைய நேரத்துல நாம பாத்தீங்கன்னா அனைவருமே ஃபஜ்ரை விடாம தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால ஃபஜ்ரை தொழக்கூடிய நாம இந்த ஒரு அமலையும் விடாம செய்து கொள்ளணும். இது நமக்கு சுண்ணத்தாக இருக்கு. ஏராளமான பலன்கள் இந்த அமல்களால நமக்கு கிடைக்குது. யார் ஒருவர் இந்த 10ஐயும் காலையில ஓதுறாங்களோ, ஓதி அந்த நாளை தொடங்குறாங்களோ, அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் அல்லாஹுடைய உதவியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நாள் முழுவதும் ஒரு பயமில்லாத ஒரு நிலைமையில நீங்க வாழலாம். நமக்கு சில நேரங்கள்ல கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள்னு சொல்லி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளையும் கடத்துறக்கே நமக்கு கஷ்டமா இருக்குமே. அந்த மாதிரியான கவலைகள் இனி உங்களுக்கு வேண்டாம். இந்த அமலை செய்து பாருங்க. நாள் முழுவதுமே உங்களுக்கு விருப்பமானது மட்டும் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நடக்காம நிம்மதியாக இருப்பீங்க. அந்த 10 வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல முதல் ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா சஹீஹான அறிவிப்பிலே வருது. முதல்ல சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லிட்டு 10 முறை ஓதுவாங்கன்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அல்லாஹுக்கேன்னு அர்த்தம். இதை நபி அவர்கள் காலையில 10 முறை ஓதுவாங்க. அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாவை 10 முறை ஓதுவாங்கன்னு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லான்னா எல்லா புகழும் அல்லாஹு இருக்கேன்னு அர்த்தம். அதை 10 முறை ஓதுவாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பரை 10 முறை ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். நான்காவது கலிமாவாகிய லா இலாஹா இல்லல்லாஹுவை 10 முறை ஓதுவாங்கன்னு வந்திருக்கு. அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இது பாத்தீங்கன்னா நமக்கு வானம் பூமியை விட 7 வானம் பூமியை மிதக்கக்கூடிய அளவுக்கு நன்மையை நம்மளுடைய மீஜான் தராசுல கொடுக்கக்கூடியது. இதை ஓதுவாங்க 10 முறை. அடுத்து ஐந்தாவதா பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காக அஸ்தௌஃபிருல்லா 10 முறை ஓதுவாங்கன்னு வந்திருக்கு. அஸ்தௌஃபிருல்லானா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். அதை 10 முறை ஓதுவாங்கன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்புன் அல்லாஹு அனிஹ்மல் வக்கீல் 10 முறை ஓதுவாங்க. அதுக்கப்புறம் அஸ்புன் அல்லாஹு 10 முறை ஓதுவாங்க. அஸ்புன் அல்லானா அல்லாஹுவே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு 10 முறை ஓதிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு துவாவை 10 முறை ஓதுவாங்கன்னு வந்திருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊதுபிக்க மின் லீக்கி துன்யா வலீகி யௌமில் கியாமா. அப்படின்னா எனக்கு இந்த துன்யாவுடைய கேடுல இருந்தும் அதே மாதிரி ஆகிரத்துல இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள்ல இருந்தும் என்னை காப்பாத்தி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம். அப்படின்னா இந்த நாள் முழுவதும் எனக்கு இந்த உலகத்துல எந்த கெட்டதும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி மறுமையிலையும் இந்த நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கறதுக்காக எனக்கு எந்த ஒரு சோதனையும் தண்டனையும் மறுமையில எனக்கு கொடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் 10 முறை ஓதுவாங்க. இதை நபி அவர்கள் பாத்தீங்கன்னா வளமையாக தினமும் ஓதி வந்திருக்காங்க. சஹருடைய நேரத்துல நம்ம ஓதிக்கலாம். ரொம்ப சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா எந்திரிச்சுனுமே முடிஞ்சா நீங்க ஓதிருங்க. ஏன்னா சில அறிவிப்புல நபி அவர்கள் எந்திரிச்ச இடத்துலயே ஓதிருக்காங்கன்னு வருது. சில அறிவிப்புல நம்ம காலையில ஓதிருக்காங்கன்னு வருது. அதனால ஃபஜ்ர் தொழுதுட்டு இல்ல ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப ஞாபகம் வந்தாலும் இதை என்ன பண்ணுங்க 10 முறை ஓதிட்டு கடைசியாக 3 கூல் சூராசையும் நீங்க 3 முறை ஓதிக்கோங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 10 இருக்கும். இந்த 10ஐயும் தான் நபி அவர்கள் வளமையாக ஃபஜ்ர் நேரத்துல ஓதி வந்திருக்காங்க. இதை ஓதாமல் அவர்கள் நாளையே தொடங்கினது கிடையாது. அதுலயும் இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒரு துவா நம்ம சொன்னோமே, அல்லாஹுமே இன்னி அஊதுபிக்க மின் லீக்கி துன்யான்னு சொல்லிட்டு, அந்த துவாவை கேட்பதற்காகத்தான், அந்த துவா கபுலாகிறதுக்காகத்தான் மத்த திக்ரெல்லாம் ஓதி இருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துடைய மறுமையுடைய தீங்கிலிருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாத்திருன்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க. அந்த துவா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம நிறைய நல்ல அமல்கள் செஞ்சுட்டு அந்த துவாவை கேட்டாதான் அந்த துவா கபுலாகுங்கிறதுக்காகத்தான் முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய திக்ர்கள் எல்லாமே ஓதிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நபி அவர்கள் ஒரு துவா கேட்பதற்கே அத்தனை திக்ர்களையும் ஓதிருக்காங்கன்னா, நாம நம்மளுடைய ஒவ்வொரு துவா கேட்கும்போது இந்த திக்ர்களை ஓதி விட்டு கேட்டா அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேறாமல் இருக்காது. நிச்சயமாக அது கைகூடும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளுமே 30 நாளும் நீங்க என்ன பண்ணுங்க, சஹர் முடிச்சிட்டோ இல்ல ஃபஜ்ர் தொழுதுட்டோ நீங்க என்ன பண்ணுங்க ஓதுங்க. ஓதுனதுக்கு பிறகுதான் நீங்க தூங்குற மாதிரி இருந்தா கூட தூங்க போகணும். அதாவது ஃபஜ்ர் தொழுதுட்டு நிறைய பேர் தூங்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ரஹ்மத்துடைய நேரம்னு சொல்லிட்டு தூங்க மாட்டாங்க. அது சிறந்ததா இருக்கும். இல்ல என்னால முடியாது, நான் வேலைக்கெல்லாம் போகணும், நான் தூங்கணும் அப்படின்னா கூட நீங்க இதை ஓதிட்டு தூங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.